இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 45. சிவராஜ்குமார், உபேந்திரா நடித்து ரிலீஸ் ஆன இந்த 45 படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்நியன் படத்தில் வர்ற அந்த கருட புராணம் அப்படிங்கிற கான்செப்டும் கர்மா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டர் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் எதையும் மதிக்காமல் அவர் தாறுமாறாக வண்டி ஓட்டிகிட்டு போய் ஒரு நாய் மேலே விட்டு அந்த நாயை கொன்றுறாரு. அந்த நாயை கொன்னதுக்கப்புறம் இவருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து இவருக்கு யமதர்மராஜை வந்து ஒரு 45 டேஸ் உனக்கு டைம் தர்றேன் அப்படின்னு சொல்லி 45 நாள் இவருக்கு டைம் கொடுத்துட்றாரு. அந்த நாயோட ஓனர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய டானாக இருக்கார். ஸோ அவர் வந்து என்னோட நாயை நீ கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லி அவரு வந்து உனக்கு 45 நாள் டைம் தர்றேன், எங்கே வேணாலும் ஓடிக்க, ஆனால் 45 நாளில் என் நாயை கொன்னதுக்கு கண்டிப்பாக நீ பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு 45 டேஸ் டைம் கொடுக்குறாரு. இதுதான் இந்த படத்தோட பேசிக் ஸ்டோரி. இந்த படத்தில் உபேந்திரா ஒரு ராயப்பன் அப்படிங்கிற டான் கேரக்டரும் அந்த டாக்கோட ஓனர் கேரக்டராகவும் பண்ணியிருக்காரு. இந்த பையனை காப்பாற்ற வர கேரக்டரில் சிவராஜ்குமார் ஒரு சிவண்ணா அப்படின்னு சொல்லி கேரக்டரில் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் எதிர்பார்த்தது உபேந்திரா இருக்கார், சிவராஜ்குமார் இருக்கார். ஸோ படம் ரொம்ப மாஸாக இருக்கும், கிளாஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போன இடத்துல பெரிய அளவில் இல்லை. 2 பேருமே நமக்கு பெரிய டிசப்பாயிண்ட் தான் பண்ணாங்க. ஏன்னா படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய அளவில் ஃபைட் சீக்வன்ஸோ காமெடிஸோ எதுவுமே பெருசாக படத்தில் இல்லை. படம் ரொம்ப போரிங்காகவே தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி படத்தில் அங்கங்கே இந்த கர்மாக்களை பற்றி, ஒரு இறந்ததுக்கப்புறம் அந்த உடல் வந்து பூலோகத்தை விட்டு போனது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பூலோகத்திலேருந்து எத்தனை நாள் கழிச்சு காரியமாகுது, அதுக்கப்புறம் அந்த உடல் எப்போ சக்தி அடையுது, ஆத்மா படுற வேதனைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களையும் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ படம் எந்த இடத்துலையுமே எனக்கு பார்த்த வகையில் திருப்தி அளிக்கலை. ஸோ படத்தில் இந்த 45 நாளைக்குள்ளே அந்த பையன் என்ன ஆனாப்படி அப்படிங்கிறதும், படத்தில் உபேந்திரா வந்து இந்த பையனை கொன்னுட்டாரா இல்லை சிவராஜ்குமார் இந்த பையனை காப்பாற்றிட்டாரா அப்படின்னும், கடைசியில் யமதர்மராஜன்ட்ட என்ன ஆச்சு, அங்கே யமன் வந்து இவர் கொன்னுட்டாரா இல்லை இவருக்கு ஒரு நல்ல புத்திமதியை சொல்லி காப்பாற்றிட்டாரா அப்படி. சமீபத்தில் கூட உபேந்திராவோட ஆந்திரா கிங் அப்படின்ற ஒரு படம் கூட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதில் உபேந்திராவோட நடிப்பு அது இதுன்னு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தனால சரி உபேந்திராவும் அதே மாதிரி சிவராஜ்குமாரும் உபேந்திரா அப்படின்னாவே அவங்களோட ஒரு கூட்டணி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படத்தில் மெயின் ரோலில் பண்ணியிருக்க கேரக்டரே ரொம்ப ரொம்ப ஸ்மாரான ஒரு கேரக்டராக தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஸோ 45 அப்படிங்கிற மூவி எதிர்பார்த்ததுக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும்.